فتعالى الله الملك الحق ولا تعجل بالقرآن من قبل أن يقضى إليك وحيه وقل رب زدني علما. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில மாணவர் அணியின் சார்பாக மாணவர்களுக்கு தேவையான நிறைய தகவல்களை நம்முடைய முகநூல் வாயிலாக, யூடியூப் சேனல் வாயிலாக நாம் தெரிவித்து கொண்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு நாட்களாக இந்த பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் என்னென்னலாம் செய்யணும், எப்படி தேர்வு எழுதணும் என்ற அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை, மக்களுக்கு தேவையான தகவல்களை அல்லாஹ்வின் அருளால் நாம் நம்முடைய நிறைய தாயிக்கள் மூலியமாக நாம் வழங்கி வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், இப்போது அடுத்த கட்டமாக எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு சூழல் வரும் பொழுது எல்லா வீடுகளிலுமே இப்போது அதிகமாக பேசப்படக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டால், பொதுவாக 10th முடித்தவங்க வீட்டில் அதுவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் 12th முடித்த வீட்டில் பார்த்தோன்னு சொன்னால் இவருக்கு ஃபோன் அடிக்கலாமா, அவங்களுக்கு ஃபோன் அடிக்கலாமா, இது சம்மந்தமான கேள்வி கேட்கணுமே, அதாவது ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் முடிவெடுத்து உடனே அதுக்கு சம்மந்தமான விஷயங்களுக்கு போகிறதுக்காக செய்கிறாங்க. ஆனால் இது ஆரோக்கியமான விஷயமா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோன்னு சொன்னால் கண்டிப்பாக ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. ஏனென்று கேட்டால், இப்போ ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த வேலை தான் உங்களுடைய வாழ்நாளில் 80-90% நேரத்தை ஃபுல்ஃபில் பண்ண போகுது. அந்த நேரத்தை நீங்கள் எப்படி செலவழிக்க போகிறீங்க, அதில் செலவிடக்கூடிய நேரம் நல்ல வகையில் நமக்கு உலக ஆதாயங்களை இல்லை மறுமை சார்ந்த விஷயங்களை நமக்கு சரியான வகையில் கொடுக்குதா, இது போல விஷயங்கள்லாம் உடனே முடிவெடுத்து உடனே நடைமுறைப்படுத்தக்கூடிய காட்சிகள் பார்க்கும் பொழுது பெரும்பாலான இடங்களில், அதனால தான் சொல்கிறாங்க, பெரும்பாலான இடங்களில் தவறான முடிவின் பக்கம் போகிறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்க கேட்டால், படித்து முடித்த உடனே படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு யார் தான் போய் போகிறா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இந்த விஷயத்தை நம்ம சரியான வகையில் நாம் இதை முன்னெடுத்தோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நாம் இதை பிரச்சனை இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் இதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு போகணும்னு சொன்னால் சரியான தேர்வை, சரியான முடிவை நம்மளால் எடுக்க முடியும். அந்த அடிப்படையில் எப்படி நாம் கெரியரை சூஸ் பண்ணுறது, எது நமக்கு பிடிக்கும், ஏன்னா கேட்டால் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு திறமை அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்குறான். இதுக்கு பொதுப்படையான தலைப்பு இந்த விஷயத்துக்கு பார்க்கணுன்னு சொன்னால் எனக்கு ஏற்ற படிப்பு எது அப்படின்ற ஒரு தலைப்புக்குள்ளே நாம் இதை கொண்டு வரோம். எனக்கு ஏற்ற படிப்பு எது அப்படின்னு கேட்டால் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இன்சைட்ஸை கொடுத்துருக்குறான். ஒரு சில விஷயங்களை சின்ன வயசுலேருந்து ஒரு சில பேர் சரியாக செய்வாங்க, வரைகிறது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில பேர் நல்லா வரைவாங்க, ஒரு சில பேர் நல்ல மேக்ஸ் போடுவாங்க, ஒரு சில பேருக்கு மேக்ஸே வராது, ஒரு சில பேருக்கு தமிழ் மேலே ஆர்வம் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நல்லா செய்வாங்க, ஒரு சில பேர் தமிழ்னாலே வேண்டாம்ப்பா பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க, ஒரு சில பேருக்கு ஃபிசிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சில பேர் கெமிஸ்ட்ரிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சில பேர் பாட்னி, ஒரு சில பேர் ஜாலஜின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று. இது படிப்பு சார்ந்து. ஒரு சில பேர் வியாபாரத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த வியாபாரத்தில் குறிப்பிட்ட ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இது போல் நாம் சுருக்கிட முடியாத அளவிற்கு பறந்து விரிந்து இருக்குது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்து அதில் அவங்க சிறப்பாக வேலை செய்யணும், சிறப்பாக அவர்கள் ஷைன் ஆகணுன்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா ஏற்கனவே அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அதை எப்படி நம்ம டேப் பண்ணி வெளியே கொண்டு வர்றது, எப்படி நம்ம அது கரெக்டாக நம்ம அதான் சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல போட்டு நம்ம அந்த விஷயத்தை வெளியே எடுக்கிறது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நாம் அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்க போகிறோம். இது முழுமையாக பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்கப்பட்டாலுமே ஒரு சில சின்ன கண்டென்ட்டாக தான் கொடுக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய தகவல்களை நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன் இது சொல்லப்படுது அப்படின்னு கேட்டால், உடனடியாக ஒரு முடிவெடுத்து செயல்படுத்த வேண்டிய இடத்துல இது விஷயம் கிடையாது. இது நாள் ஆகும், நேரம் எடுக்கும். ஒரு சில பேருக்கு 1 ஆண்டு காலமாகும், ஒரு சில பேருக்கு 2 ஆண்டு காலமாகும், ஒரு சில பேருக்கு 1 மாதம் 2 மாதம்ன்ற மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் நாம் இதை பொறுமையாக இருந்து நாம் கவனிக்கணும். இது அல்லாமல் ஒரு சில பேருக்கு உண்மையாகவே +2 முடிச்சுட்டு என்ன படிக்கணும்னு தெரியாமல் குழப்பத்தில் இருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் தான் நாம் என்ன செய்வோம், அல்லாஹ் நாடி எங்கே படிக்கலாம் என்ன படிக்கலாம், முடிந்த வரைக்கும் தமிழகத்திலேயும் அல்லாஹுடைய அவர்களால் நாம் அந்த இடத்துக்கு போயோ இல்லை அங்கே இருக்க ஆன்லைன் நிகழ்ச்சிகள் மூலியமாகவும் மக்களுக்கு பதில் அளித்து கொண்டே இருப்போம். அது தனி.
இது வந்து அந்த விஷயம் கிடையாது. இது நாம் ஆரம்பிக்கக்கூடிய வயது என்ன அப்படின்னு பார்த்தா 6வது 7வதுல இருந்து இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கணும். அப்போது தான் நமக்கு அது தெளிவான விஷயங்கள் கிடைக்கும். என்ன செய்யறதுன்னு தெரியல, என் பையன் நல்லா படிக்கிறான், அவனுக்கு என்ன மாதிரியான ஃபீடு கொடுத்தா கரெக்டாக இருக்கும், என் பிள்ளை படிக்க மாட்டான், இவனுக்கு எப்படி நம்ம கொண்டு போகிறான், என் பிள்ளை ஆவரேஜாக இருக்கிறான், எதுலையுமே ஆர்வத்தை காட்ட மாட்டான், அவனுக்கு என்ன செய்யலாம், இது போல கேள்விகளுக்கு சின்ன வயசுலேருந்து நீங்கள் கரெக்டான ஒரு வகையில் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த அடிப்படையில் நாம் இதை ஆரம்பிக்கக்கூடிய வயது 6, 7, 8, குறிப்பாக 9, எந்த வகுப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. லேட் ஆயிடுச்சா அப்படின்னாலும் பரவாயில்ல, எதுவுமே லேட்டுன்றது கிடையாது. யாருமே ஒரு ஃபீல்டை வந்து ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் இருப்பாங்களான்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ்தாலா அப்படி தான் நம்ம படைச்சிருக்கிறோம். ஒரு மனிதனையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு விஷயம் பிடிக்கும், 10 நாள் கழிச்சு அதே விஷயம் நமக்கு பிடிக்காது, வெறுப்புக்குரியதாக மாறும். எது அவ்வளோ பிடிச்சதோ அப்படியே வெறுப்புக்குரியதாக மாறக்கூடிய காட்சிகள் இருக்கும். இது சின்ன வயசில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் சின்ன வயசில் ஒருத்தன் கேட்டால் நான் டாக்டர் தான் ஆவேன் அப்படின்னு 10 பேர் கை தூக்குவான், இன்ஜினியர் தான் ஆவேன், மொத்த கிளாஸுமே ஆஹா நான் என்ன போகிறேன் அப்படின்னு கேட்டால் டாக்டர், இன்ஜினியர், லாயரு, கோர்ட்டு, ஜட்ஜு, வேறு என்ன டீச்சரு, கவர்மெண்ட் ஆஃபீஸரு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் நாளாகும், ஏதாவது ஆயிரலாம் பார்ப்போம், இது ஒரு கவுண்ட் வந்து அப்படியே குறையும். 50லேருந்து ஒரு 40 பேர் 45 பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் சரி கொஞ்சம் குறைச்சிப்பாங்க, சரி நம்ம பார்ப்போமே, ஒரு 5 பேர் 6 பேர் என்னன்னாலும் பரவாயில்ல சம்பாதிச்சா போதும் அப்படின்ற கட்டம் வரும். அதே ஒரு 30 பேர், அதே வயதாக ஆக இந்த விஷயம் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகிறத நம்ம பார்க்கலாம். இப்படி மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது முடிவெடுக்கக்கூடிய சரியான வயது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் உளவியல் ரீதியாக சொல்லப்படக்கூடியது 14 வயசு, 14. அந்த ஏஜில் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் எடுத்தீங்க, இல்லை ஒரு மாணவர்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த முடிவு வாழ்நாள் முழுவதும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய உளவியல் ரீதியாக சொல்கிறாங்க. இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் கூட நாம் அந்த விஷயத்தை எடுக்க முடியும். ஏன்னு கேட்டால் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து பத்ரு போர்க்களத்தில் ரசூலா வந்து கலந்து கொள்ள அனுமதி கொடுக்கல. சின்ன வயசாக இருக்கிறாங்கன்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டப்படுறார். உஹது போர்க்களத்தில் கலந்து கொள்கிறார். இந்த நடுவில் இருக்கக்கூடிய வயது பார்க்கும்போது 14லேருந்து 15. ஸோ உளவியல் ரீதியாகவும் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களும் சொல்கிறது அதுதான். இஸ்லாம் என்றது உண்மை என்பதற்கும் இது மிக முக்கியமான ஒரு சான்று. அந்த 14 வயசில் தான் அடல்ட் ஸ்டேஜை அடைகிறாங்க திங்கிங் வகையில், அதாவது திங்கிங் கெப்பாசிட்டி வகையில். அப்போ அவங்க அந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா சரி இது வந்து நமக்கு சரியாதனாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு டாக்டர்னு சொல்கிறேன், நாளைக்கு வேறு ஏதாவது கெமிஸ்ட்ரின்னுவான், இல்லை வேறு ஏதாவது ஃபிசிக்ஸாக நான் போகிறேன் அப்படின்னுவான், இல்லை ஃபிஷரிஸ் ரீசர்ச் பண்ணுறேன், அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் பண்ணுறேன்னு சொல்லுவான். அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். 14 வயசை தாண்டி நம்ம எடுக்கிறோம்னா பெரும்பாலான இடங்களில் அது சரியானதாக அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இன்ஷா அல்லாஹ் இப்போ நாம் என்ன செய்கிறோம்னு சொல்லி கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்டை சார்ந்தவங்க என்ன மாதிரியான படிப்பை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு கட்டமாக நம்ம பார்ப்போம். இது எந்த அடிப்படையில் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டால் ஹார்வர்ட் கார்டனர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, ரிசர்ச்சை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டால் இன்டெலிஜென்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் அந்த தனித்திறமை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தனித்திறமையை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இந்த தனித்திறமை இருக்கிறவங்க இதை செய்யுங்க, இந்த தனித்திறமை இருக்கிறவங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் பிரித்து காட்டியிருக்கிறார். அப்படி பிரித்து காட்டிய அடிப்படையில் ஓகே என் பிள்ளைக்கு இது கரெக்டாக இருக்குது, இல்லை எனக்கு இது, நீங்கள் மாணவர்களாக இருந்தால் எனக்கு இது கரெக்டாக இருக்குது, நான் இதெல்லாம் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிவு எடுக்கலாம். அதே போல் பெற்றோர்களாக இருந்தால் என் பிள்ளை இதிலெல்லாம் சரியாக இருக்கிறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிவு எடுக்கலாம். இந்த முடிவு எடுப்பது என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல் 1 நாள் 2 நாள் 1 வாரம் கிடையாது, வருஷ கணக்கில் ஆகும். நீங்கள் 6வதுல முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா 6வதுலேருந்து இந்த தேடுதல் உங்களுக்கு ஆரம்பிக்கணும். 9வது 10வது வரைக்கும் அது ஓடும் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஒரு 4-5 ஆண்டு காலத்தில் நம்மளால் இன்ஷா அல்லாஹ் சரியான ஒரு முடிவை எட்ட முடியும். நீங்களும் போக போக இதுதான் என்னுடைய சரியான பாதை என்பதை தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ளலாம். டவுட்டே இல்லாமல் புரிஞ்சுக்கலாம், ரைட்டு எனக்கு இதுதான் தேவைப்படுது போல அப்படின்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரி, ஃபஸ்ட்டாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லி கேட்டால் இதோடைய பேர் வந்து விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது ஒரு சில பேர் வந்து கலர்ஸ், படங்கள், அதாவது படங்கள்னா இமேஜஸ், அது போல விஷயங்கள்ல ஆர்வங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒன்று பார்த்து விஷுவலைஸ் பண்ணுறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு கதை யாராவது சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நிறைய வாழ்க்கை வரலாறுகளுடைய விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம், நிறைய சம்பவங்களை படிச்சிருப்போம். ஒரு சில பேர் கேட்டு என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் என்ன ஆகும்னு ஒரு சில பேர் யோசிப்பாங்க. ஒரு சில பேர் பேச்சை கேட்ட உடனே அவங்க மைண்டை விஷுவலைஸ் பண்ணிடுவாங்க, ஆஹா இப்படிலாம் நடந்திருக்குமோ, நம்ம அந்த காலத்தை நம்ம மைண்டில் ஒன்று வச்சுருப்போம். இப்போ வறண்ட பாலைவனத்தில்
சின்ன கை கட்டின தூரத்தில் இருக்கக்கூடிய கூரை இருக்கக்கூடிய ஒரு வீடு, ஒருவர் மட்டும் தொழக்கூடிய ஒரு இடம், இப்படி எல்லாம் இருக்கும்போது நமக்கு ஒரு கற்பனை ஓடும் இல்லையா? இப்படி சின்ன வயசுலேருந்து அதிகமாக கற்பனை படங்களை ஓட்டக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரியான மக்கள் இருந்தாங்கன்னா அவங்க என்னென்னலாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், கூகுள் மேப்பை வந்து லொக்கேஷன்லாம் போடாமல் மேப்பை ஸ்க்ரால் பண்ணியே நம்மளால் பார்த்துருவோம். கூகுள் மேப்ஸு, ஓலா, இந்த ஆட்டோலாம் புக் பண்ணுறாங்கன்னு வைங்க, என்ன பண்ணுவாங்க, பேர்லாம் டைப் அடிக்க மாட்டான், அட்ரஸ்லாம் டைப் அடிக்க மாட்டான். இது சென்னையா, டப்புன்னு அந்த மேப் பண்ண ஊற்றி லொக்கேஷன் மேப் பண்ணி சரியாக இருக்கும் பாரு அப்படின்வான். அந்த மாதிரி நிறைய பேரை நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அந்த மாதிரியான சுட்டியாக இருக்கிறாங்க. என் புள்ள மேப்பே அப்படியே நவுத்தி அவன் பக்காவாக எடுத்துகிட்டு போயிடுறான் அப்படின்னா அவனுக்கு விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே போல் வழி, ஒரு சில ஊர்களுக்கு போகும்பொழுது நம்ம பார்த்துருக்கோம், ஒரு சில டிரைவரை பார்ப்போம், ஒரே ஒரு தடவை தான் கேட்பாங்க, ரொம்ப சந்து பந்தெல்லாம் இருக்கும், ஆனால் பக்காவாக எடுத்துகிட்டு போய் நம்மளை நிப்பாட்டுறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இவர் ஒரு தடவை முன்னாடி இவர் வந்திருக்காரு, அந்த ஊருக்கே போயிருக்க மாட்டார், ஆனால் அவங்க சொன்ன அடையாளத்தை வச்சு அழகாக அந்த டைரக்ஷனில் மேப் பண்ணி கொண்டு போய் நம்மளை சேர்த்துருவாங்க. அதே போல் நான் ஷார்ட்கட்டில் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி சுற்றிட்டு போய் நிப்பாட்டுவாங்க. அது ஒரு வழி, அது ஒரு வகையாக இருப்பாங்க. ஆனால் உண்மையாகவே ஷார்ட்கட்டில் சீக்கிரமாக கூப்பிட்டுட்டு வந்து வீட்டில் விடக்கூடியவங்களும் இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? நம்ம இது போல் உங்கள் பிள்ளைகளோ நீங்களும் இருக்கிறீங்களா டைரக்ஷன் சார்ந்து? இனி உங்களுக்கும் விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட திறன் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே போல் சார்ட்ஸு, கிராஃப்ஸு, இன்ஸ்டாகிராமு சார்ட் வரையும் இல்லையா? சின்ன வயசுலேருந்து மேக்ஸு ரொம்ப ஈஸிடா, போட்டால் 10 மார்க் ஈஸியாக கிடச்சிரும், சார்ட்டை பார்த்தியா அப்படின்னு தான் நம்ம பப்ளிக் எக்ஸாம்லலாம் பேசிப்போம் இல்லையா? அந்த கிராஃபை ஒரு சில பேர் பார்த்த உடனே புரியும், அதை வந்து நடைமுறை பார்த்தோடனே ஒரு டேட்டா எடுத்துருவாங்க. அந்த டேட்டா எடுத்து அவங்க அதில் சுட்டியாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தாலுமே அவங்க என்ன சொல்லலாம்னு சொல்லி கேட்டால் விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ். அதே போல் பிக்சர்ஸ் அண்ட் பசில்ஸ், அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும், லெட்ஸே ஒருவருடைய முகம் இருக்குது, இல்லை ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீடு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு இமேஜை 9-15 பிரிச்சிருவாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பீஸ் எல்லாம் எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல ஒட்டி ஒரு இமேஜாக கொண்டு வந்து காமிக்கணும். அப்படி காமிக்கிறதுல ஒரு சில பேர் சட்டுன்னு பண்ணுவாங்க. நம்மளாம் அதை யோசிச்சு இது வருமா ஒன்று போட்டு எடுத்து இன்னொரு போட்டு எடுத்து இப்படின்ற மாதிரி போவோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடகடன் எடுத்து ஒரே அடியாக ஒரு ஷாட்டில் அடிக்கிற பசில், பிக்சர் பசில்லாம் பண்ணுறதை பார்த்துருப்போம். இந்த மாதிரியான மாணவர்களுக்கும் இந்த மாதிரியான பிள்ளைகளுக்கும் விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். இப்போது என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ஒரு சில திறன்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. சரி, இந்த விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க என்ன மாதிரியான வேலைகளை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆர்கிடெக்ட். இப்போ பில்டிங்க்கு வந்து ஆர்கிடெக்ட் இருக்காங்க இல்லையா, டிசைன் பண்ணி தருவாங்க, அழகழகாக டிசைன் பண்ணணும். இப்போ தான் பில்டிங் ஷோ ஆஃபுக்குன்னே நிறைய விஷயங்கள் நடத்தப்படுது. அப்போ அதுக்கு ஆர்கிடெக்ட் வாங்கி அந்த மாதிரி புதுசாக டிசைன் பண்ணணும்னா அந்த ஆர்கிடெக்ட்ஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரியான மக்கள் வந்து ரொம்பவே ஆர்வப்படுவாங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, நீங்கள் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிக்சர் சம்மந்தமாக நல்லா புரியுதா, விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. கிராஃப் இருக்குதா, கிராஃபை பற்றி நல்லா புரிஞ்சிக்க முடியுதா, உங்களுக்கு விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அப்போது இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்கள் ஆர்கிடெக்ட் ஆகலாம். பில்டிங் ஆர்கிடெக்சர் அப்படி ஆகினீங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஷிப் கேப்டன், கப்பல் ஓட்டுவாங்க இல்லையா, ஷிப் கேப்டனாக நீங்கள் ஆகலாம். இன்டீரியர் டிசைனர், ரொம்ப பெரிய அளவில் வியாபாரத்துக்கெல்லாம் இன்டீரியர்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இன்டீரியர் டிசைனராக நீங்கள் வரலாம். அதே போல் மிஷின் டிசைன் ஆகலாம். இன்னும் முக்கியமான ஒரு துறை என்னென்னு கேட்டால் வெப் டிசைனிங் நீங்கள் தனியாகவும் செய்யலாம். பெரும் கம்பெனியில் வெப்சைட்டு, சாஃப்ட்வேர் வெப்சைட்டுடைய யூஐ, அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ், அதெல்லாம் அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணக்கூடிய வேலைகளுக்கு நல்ல லட்சமாக சம்பளம் கொடுக்குறாங்க. வெப் டிசைன் செய்யலாம். அதே போல் ஆட்டோமொபைல் டிசைன், மிஷின் டிசைன் செய்யலாம். பைலட்டு, கிராஃபிக் டிசைனர், ஃபோட்டோகிராஃபர் என்பது போல், ஃபோட்டோகிராஃபர் என்றால் நல்லான முறையில் மார்க்கம் அனுமதித்த வகையில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள். இவங்களுக்கு கரெக்டான ஆங்கிள், ஃபிலிம் எடிட்டிங்கு, வீடியோ எடிட்டிங்லாம் நடக்கும் இல்லையா, கரெக்டான ஆங்கிள், எது வைக்கலாம், எங்கே கட் பண்ணலாம், எங்கே கொண்டு போகலாம், எந்த இடத்துல என்ன மாதிரியான காட்சிகள் காட்டலாம், அதுக்கெல்லாம் இவங்க ரொம்ப சுட்டியாக இருப்பாங்க. பர்ஃபெக்டாக இதான் செய்யணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அப்போ நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும், சரி இப்போ இந்த மாதிரியான கேட்டகரியில் நம்ம புள்ள இருக்குதா அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரியான துறைகளில் நாம் வேலைக்கு சேரலாம். சரியா? இப்போ நம்ம சொல்கிறது என்னென்னு கேட்டால், ஒரே ஒருத்தருக்கு 2-3 இன்ட்ரெஸ்ட்குள்ளேயே வந்துடுவார். சரியா? அதை தாண்டி நம்ம இதை இறுதியில் தான் இதோடைய சாராம்சம் நமக்கு புரியும். சரியா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் இந்த விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ்குள்ளே வர்றேன்னா எனக்கு இப்போ சொல்லப்பட்ட விஷயங்கள் தகுந்ததா உகந்ததா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும்.
பார்த்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வைங்க இன்ஷா அல்லாஹ். இது சார்ந்த ஒரு சில முடிஞ்சால் அல்லாஹ் நாடி டாக்குமெண்ட்டை கூட நம்ம கொடுக்குறோம் இன்ஷா அல்லாஹ். அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அப்போ நீங்கள் நோட் பண்ணி வைங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. சரியா, இது முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் என்ன பார்ப்போம்னா இன்னொரு வகையான இன்டெலிஜென்ஸுக்கு இன்னொரு ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்த தொடர் வரைக்கும் நம்ம காத்திருப்போம். அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோம்னு கேட்டால் குறிப்பிட்ட ஒரு சில இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குதாப்பா உனக்கு வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கா, நீ வந்து இந்த மாதிரி துறைகளில் வேலைக்கு போகலாம் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எனக்கு ஏற்ற படிப்பு எது, என்னுடைய திறமையை ஆராய்ந்து அதுக்கு ஏற்றது போல எப்படி நான் எங்களுடைய துறையை தேர்ந்தெடுப்பது, வேலையை தேர்ந்தெடுப்பது என்பது போல விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் சென்ற வீடியோவில் அறிமுகமாக நம்ம பார்த்துருந்தோம். குறிப்பிட்ட ஒரு பார்த்துருந்தோம். அது என்னென்னு கேட்டால் விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு சொல்லி கேட்டால் லிங்குவிஸ்டிக் வேர்பல் இன்டெலிஜென்ஸ். இது வந்து அடுத்த கட்டம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருந்தோம் விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ். உங்கள் பிள்ளைகளோ இல்லை நீங்களோ இதுக்குள்ளே வரீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வைங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒருத்தருக்கு 2-3 இன்டெலிஜென்ஸும் இருக்கும். ஒன்று மட்டும் தான் இருக்கும்ன்றது சொல்ல முடியாது. ஒன்று ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஒன்று சிலது சும்மாவாக பிடிக்காது, என்ன பண்ணாலுமே பிடிக்காது, அதை நீங்கள் விட்டுருங்க. சரியா, எது எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் பிளாட் அவுட் பண்ணி கடைசியில் எப்படி சூஸ் பண்ணுன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதோடைய சாராம்சம் கடைசி வீடியோவில் தான் வரும் இன்ஷா அல்லாஹ். அதை நீங்கள் முழுமையாக நீங்கள் பார்க்கணுன்றதையும் நம்ம கேட்டுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போது லிங்குவிஸ்டிக் வேர்பல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு சில பேர் வார்த்தை ஜாலங்களில் ரொம்ப சுட்டியாக இருப்பாங்க. நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லியிருக்கலாம். சின்ன வயசுலேருந்து எதுகை மூனையாக அவங்க தாய் தந்தை இடத்துல, அவங்க அம்மா அப்பா இடத்துல, இல்லை ஃப்ரெண்டுங்க இடத்துல ஜாலியாக கேலி கிண்டல் பண்ணுறது, ஹலாலான முறையில் கேலி கிண்டல் பண்ணுறது, இது போல் விஷயங்கள்லாம் இருக்கும். ஏதாவது நகைச்சுவை வந்து வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சொல்லக்கூடிய கண்டெக்ஸ்ட் ஒன்றா இருக்கும், இவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அது சார்ந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வேறாக இருக்கும், நகைப்புக்குள்ளாக ஆகும். நல்லா சிரிப்பாங்க, அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து கேட்டு ரசிப்பாங்க. இப்படி வர்பல் லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. புது மொழியை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க, விவாதம் பண்ணுறதுக்கு விரும்புவாங்க. ஓகே, தர்க்கம்ன்றது வேற, விவாதம்ன்றது வேற. நல்ல முறையில் நம்ம ஆரோக்கியமான முறையில் விவாதம் செய்யலாம் என்ற அடிப்படையில் விவாதம் செய்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. என்ன மாதிரியான வார்த்தை இருக்குது, எப்படி அதுக்கு நம்ம பதில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் நம்ம பார்க்க முடியுது. இப்போ இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த லிங்குவிஸ்டிக் வேர்பல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க படிக்கிறதுக்கு விரும்புவாங்க. அதுக்கு பாதி பேர் என்ன சொல்லுவோம், எப்பாடா நம்ம இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு தோணும். ஆனால் ஒரு சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் மாறும். அதனால தான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், இது வந்து ஒரு நாளில் எடுக்கப்படக்கூடிய ஒரு முடிவு கிடையாது. நாளாக இது எனக்கு சரியா, இது எனக்கு சரியா அப்படின்ற மாதிரி தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் எதுவுமே நடந்துடாது. இஸ்திகாரா தொழுங்க, எது சரியாக இருக்குன்ற முடிவெடுங்க. 9வது இருக்கட்டும், 10வது இருக்கட்டும், 11வது, 12வது, இல்லை ஒரு காலேஜே நீங்கள் படிங்களேன், படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு நிறைய பேர் போகிறது கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துனீங்கன்னா எல்லா வகையிலுமே இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக அமையும். காரணம் என்னன்னு சொல்லி கேட்டால் இன்ஷா அல்லாஹ் ஒரு வாழ்நாளில் 80%, 90% உங்களுடைய நேரம் பூரா நீங்கள் செய்கிற வேலையில் தான் போகுது. அந்த வேலை பிடிச்ச வேலையாக நம்ம செய்யும் பொழுது டைம் போகிறது தெரியாது, நல்ல லாபத்தை சம்பாதியத்தை ஈட்ட முடியும் இன்ஷா அல்லாஹ். நிறைய விஷயங்கள் இதை சார்ந்து இருக்கிறதுனால நம்ம இதை சொல்கிறோம். சரி, அதே போல் படிக்கிறது, வாசிக்கிறது, அதே போல் வார்த்தையில் வரக்கூடிய கேம்ஸில் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். நடுவில் கூட சொடுக்கு அப்படின்ற மாதிரி சுடோக்குன்னு சொல்லுவாங்க, சொடுக்குன்னுவாங்க. அதை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ஒவ்வொரு ப்ரொனவுன்சியேஷனில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அந்த கேம் விளையாடுறப்போ கூட அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி கேம் விளையாடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க. வர்பல் லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், வார்த்தையில் மொழி கற்றுக்கிறதுல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் ஒரு அரபி புத்தகத்தை எழுதியிருக்காரு. அவர்கிட்ட நம்ம நேரடியாக பேசும்பொழுது அவர் சொன்ன வார்த்தை விஷயம் என்னன்னு கேட்டால் 56 மொழிகள் அவருக்கு தெரியுமா, 56 லாங்குவேஜஸ். எல்லா மதரசா மாணவர்களும் அதை தான் படிப்பாங்க. அரபியோடைய ஆரம்ப கட்டம், அரபியிலே படிக்கணுன்ற ஒரு முக்கியமான ஒரு கண்டெக்ஸ்ட்டு. அந்த புக் எழுதின ஆத்தரை நம்ம நேரில் சந்திக்கும்போது அவர் சொன்னார் 56 லாங்குவேஜஸ் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவரை மாதிரியான ஆட்கள்லாம் சின்ன வயசுலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இவன் லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருக்கிறான். ஏதாவது பட்டிமன்ற பேச்சோ இல்லை நம்ம ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பேச்சு பயிற்சி வைக்கிறோம், தாய்கள் பயிற்சி வைக்கிறோம், அதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. மெகாஃபோன் பிரச்சாரம் பண்ணுறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளால நம்ம மொத்த தமிழ்நாட்டில் மெகாஃபோன் பிரச்சாரம்லாம் சிறப்பான விஷயத்தில் கொண்டு போகிறோம். சின்ன சுட்டி குழந்தைங்கள்லாம் நல்லா பேசுகிறாங்க. அப்படி பேசக்கூடிய அடிப்படையில் இவங்கெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஃபஸ்ட்டு இடத்துல வர்றது என்னவா இருக்கும், நீங்களே சொல்லுங்கள், லாயர். ஓகே, லாயர், அது வாதாடுறது. உண்மையை சொல்லி நம்ம தாராளமாக நம்ம சமுதாயத்தில் நிறைய லாயர்கள் தேவைப்படுது. அது முறையான நம்ம சமுதாயத்துடைய உரிமையை வென்றெடுக்க நமக்கு அதெல்லாம் தேவைப்படுதுன்றதுனால ஃபஸ்ட்டு இந்த லிங்குவிஸ்டிக் வேர்பல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடியவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து லாயர். அடுத்தது வந்து ஆத்தர்.
ஏதாவது புத்தகத்தை எழுதலாம், ஏதாவது பத்திரிகையில் ஒரு சில கட்டுரைகள் எழுதலாம், இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. ரைட்டர், டீச்சர் ஆகலாம் அப்படின்றாங்க. மொழி சார்ந்து அரபி டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், தமிழ் டீச்சர், லாங்குவேஜ் சார்ந்து மொழி டீச்சர் ஆகலாம். ஜேர்னலிஸ்ட், பத்திரிகை நிருபராக நீங்கள் ஆகலாம். ஸ்டேஜ் ஸ்பீக்கர், மேடை பேச்சாளராக உருவாகலாம். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நம்ம ஜமாத்திலேயே நிறைய பயிற்சிகள் கொடுக்கப்படுது பேச்சாளர்களாக உருவாக்குறதுக்கு. இது போல் விஷயங்கள் இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் நம்ம முக்கியத்துவப்படுத்தணும். அதே போல் ப்ரோக்ராம் ஆங்கர், ஏதாவது நடுநிலையாக இருந்து ஒரு ப்ரோக்ராமை நடத்தி கொடுப்பாங்கல்ல, அந்த நடுநிலை ஆகலாம். ஜட்ஜஸாக ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து லிங்குவிஸ்டிக் வெர்பல் இன்டெலிஜென்ஸ். இப்போ இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டாவது வகையாக வருது. முதல்ல என்ன பார்த்தோம்? விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ லிங்குவிஸ்டிக் வெர்பல் இன்டெலிஜென்ஸ். இப்போ நீங்கள் அதை நோட் பண்ணி வைங்க இன்ஷால்லா. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு அந்த வீடியோலேயே ஒரு சில விஷயங்கள் தெரியும். முடிஞ்ச அந்த டாக்குமெண்ட்டும் அப்ளை பண்ணுறோம். அந்த டாக்குமெண்ட்டும் எடுத்து நீங்கள் பாருங்கள், நீங்கள் எந்த கேட்டகரிக்குள்ளே வரீங்கன்றதை நோட் பண்ணுங்கள். இது சரியாக வருமா அப்படின்றத பாருங்கள். எந்த ப்ரொஃபஷன் உங்களுக்கு சரியாக வரும்ன்றதை பாருங்கள். ஒரே படிப்படியாக போகும்பொழுது ஒரு நல்ல தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும் இன்ஷால்லா. அதே போல் இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த லிங்குவிஸ்டிக் வெர்பல் இன்டெலிஜென்ஸ் வந்து மொழி சார்ந்து, பேச்சு சார்ந்து, பேசுகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க, படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்கலாம் லிங்குவிஸ்டிக் வெர்பல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க. அப்படி இருக்கிறவங்க என்னென்ன பண்ணலாம்? லாயரு, ஆத்தரு, ரைட்டரு, டீச்சரு, ஜேர்னலிஸ்ட்டு, ஸ்டேஜ் ஸ்பீக்கரு, பொலிட்டீஷியனு, ரேடியோ வீடியோ ஜாக்கி, ப்ரோக்ராம் ஆங்கர்ஸு, ஜட்ஜஸ், இது போல் நீங்கள் உருவாகலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயங்கள் வந்து சொல்லப்படுது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினால் அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோம்னு சொல்லி கேட்டால், அடுத்த ஒரு இன்டெலிஜென்ஸ், கிட்டத்தட்ட நிறைய இன்டெலிஜென்ஸ் பிரிக்கப்படுது. அதில் பெரும்பாலான வேலைகள் வந்து அடங்கிடும். நீங்கள் பிஸ்னஸும் செய்யலாம், வேலைக்கும் போகலாம். ஆனால் துறையை தேர்ந்தெடுப்பது மிக மிக முக்கியம் இன்ஷா அல்லாஹ். அதை சார்ந்து வரக்கூடிய அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நமக்கு இருக்கக்கூடிய திறமையை எப்படி அதை உணர்ந்து எப்படி அதை நாம் செயல்முறைப்படுத்துவது என்ற ஒரு விஷயத்தை நாம் இப்போ பார்த்துக்கிட்டு வரோம். இவ்வளோ நேரமாக நம்ம சொன்னது ஒன்று விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொன்னோம், அதுக்கப்புறம் லிங்குவிஸ்டிக் வெர்பல் இன்டெலிஜென்ஸ்னு சொன்னோம். இதில் எதுவுமே நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு வைப்போமே, என்னது அது? இன்ஜினியரிங், டாக்டர், இது வரலையே அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தோணி இருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி தோணி இருந்தால் அது நிதர்சனம் அதுதான். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க அந்த மாதிரியான துறைகளில் போகிறது சிறப்பான ஒரு விஷயம் தான் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதே போல் மேத்தமேட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ், இதுதான் மூணாவது வகை. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? விஷுவல் ஸ்பேஷியல். ரெண்டாவது லிங்குவிஸ்டிக் வெர்பல் இன்டெலிஜென்ஸ். மூணாவது வந்து மேத்தமேட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், எனக்கு மேக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஜென்ரலாக அந்த வார்த்தையில் நம்ம பொதுவாகவே சொல்லுவோம் இல்லையா, அந்த மேக்ஸை கண்டுபிடிச்சவன் கையில் கிடச்சான் அவ்வளோதான் சார் அவனை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் இருப்பாங்க, சார் மேக்ஸ்னால் ஈஸியாக வந்துடுது சார், இந்த தமிழ் என்னால் தாங்க முடியல சார் அப்படின்னு ஒரு சில பேர் கூடவே வரதான் செய்கிறாங்க. அவங்களும் நம்மளோட இருந்தாங்க. ஆனால் வெளியில் சொல்கிறதுக்கு பயப்படுவோம். ஐயோ, எல்லாருமே மேக்ஸ் பிடிக்கலன்னு சொல்லும் பொழுது நான் மட்டும் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் எனக்கு பைத்தியக்காரன் திட்டிட போயிடாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டுலாம் ஒரு சில பேர் சொல்லாமலும் இருப்பாங்க. ஆனால் நமக்கு தெரியும் இல்லையா, ஓகே எனக்கு மேக்ஸ் பிடிக்கும், சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால், அவங்க மேக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க. டாய்ஸ் மேக்கிங், ஏதாவது ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை உடச்சி பார்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பான். எதை பார்த்தாலும் உடச்சி உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்பான். ஸ்க்ரூ நட்டு போட்டு எல்லாத்தையும் கழட்டி மாட்ட முடியாமல் மாட்டி விட்டுட்டு போயிடுவான். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். மேத்தமேட்டிக்கலாக யோசிக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க. உண்மையாகவே நம்ம பார்த்துருக்குறோம். ஏன்னா மேத்தமேட்டிக்கலாக ஒரு விஷயத்தை யோசித்து, இது இந்த பால் இப்படி அடித்தா இப்படி போகுமான்னு கிரிக்கெட்லலாம் யோசிப்பாங்க. இவன் இங்கே அடித்தா இந்த டேரக்ஷனில் போகுமா, இந்த டேரக்ஷனில் போகுமான்னு சொல்லி ஃபார்முலா பேஸ்டாலாம் யோசிப்பான். அப்படி நம்ம பார்த்துருக்கலாம். அதே போல் மேத்தமேட்டிக்கல் பசில்ஸ், அந்த ஆப்டிடியூடுன்னு சொல்லுவோம். இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆப்டிடியூட் பசில்ஸில் வந்து ரொம்ப பெரிய அளவில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ இந்த மாதிரியாக இந்த மேக்ஸு, டாய்ஸ் மேக்கிங்கு, ஒரு பொருளை உடச்சி உள்ளே இருக்கிறது என்ன மேத்தமேட்டிக்கலாக புரிஞ்சுக்கணும், கம் போட்டு ஓட்டணும், ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு நம்ம டைட் பண்ணணும், ட்ரில் பண்ணணும், ஹோல் பண்ணணும், இந்த மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மெக்கானிக்கல் கடையிலேயே போய் நின்றுவான். சின்ன வயசுலேருந்து அந்த லேத்து பட்டறையிலேயே நான் கிடக்கிறேன், எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அந்த கடையில் இருந்து எனக்கு அதிலேயே இன்ட்ரெஸ்ட், இப்படிலாம் சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா. இப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், அவங்களுக்கு இருக்கக்கூடிய கெரியர் சாய்ஸஸில் ஃபஸ்ட்டு என்ன வரும்? இன்ஜினியரிங். இவர் தான் இன்ஜினியரிங் படிக்கணும். இன்ஜினியரிங்க்கு மிக மிக முக்கியம் வாய்ந்தது மேக்ஸ். ஆனால் அது மேக்ஸே நம்ம எல்லாமே பாஸ் பண்ணால் போதும், நிறைய பேர் அதை படிச்சுட்டு பாஸ் பண்ண முடியாமல் நிறைய பேர் சிரமப்படுறாங்க. அப்போ நாம் இந்த மேக்ஸுன்னு ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ப்ரொஃபஷன் வந்து இன்ஜினியரிங்காக இருக்கணும். சயின்டிஸ்டாக, அதாவது இன்ஜினியரிங் லேட்டஸ்ட் சயின்டிஸ்ட், ப்ராடக்ட் பேஸ்ட் சயின்டிஸ்ட். சயின்டிஸ்ட்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னது, 2 டெஸ்ட்டு வச்சுட்டு இப்படின்னு கெமிக்கலை போட்டுக்கிட்டு இருந்தால் அவர் ஒரு சயின்டிஸ்ட் இல்லையா? அப்படி கிடையாது. சயின்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுசாக ஒரு பொருளை உருவாக்கணும். அது செல்ஃபோனில் ஒரு புது ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்களாக இருக்கிறான், வண்டியில் புது ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம்,
இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க, இந்த வீடியோ ஆடியோ கேட்டுட்ருக்கீங்க, இதே ஸ்பீடில் இதே பேண்ட்வித்தில் இதே டிவிலேயே ஹை குவாலிட்டி இமேஜஸ் எப்படி கொண்டு வருது, அது ஒரு ஆராய்ச்சி. அதே போல் சோஷியல் ரிசர்ச்சர், சோஷியல் சயின்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க. என்னென்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சாராரை, சோஷியாலஜின்னு சொல்லுவோம், குறிப்பிட்ட சாராரை என்ன கொடுத்தா அவங்களுடைய வாழ்க்கை தரம் மாறும், இதுவும் ஒரு சயின்டிஸ்ட் தான். இப்படி புதுசாக கண்டுபிடிக்கிற எல்லாமே நம்ம சயின்டிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதை பொறுத்த வரைக்கும் பொருளை சார்ந்த சயின்டிஸ்ட், மொபைல் ஃபோன், ஆட்டோமொபைல், பொருட்களை சார்ந்த, இன்ஜினியரிங் சார்ந்த சயின்டிஸ்ட் ஆகலாம். அதே போல் மேக்ஸில் அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால அக்கௌண்டன்ட் ஆகலாம், சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவங்க இதை படிக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிஷியன், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வருது இல்லையா, உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இல்லை ஒரு கிரிக்கெட் மேட்ச் வருது, அப்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், கிரிக்கெட்டை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்றதை நம்ம சொல்கிறோம். நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம சொல்கிறது என்னென்னு கேட்டால், ஒரு குறிப்பிட்ட பிளேயர் 100 அடித்தாருன்னா 80% மேட்சஸ் வந்து வின் ஆகுறாங்க. இந்த கிரவுண்டில் ஒருத்தர் வந்து விளையாடுறாங்க, ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு விளையாடுறவங்க 80% விஷயத்தை வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. இது எதுக்குன்னு கேட்டால், நம்ம அடுத்து எடுக்கக்கூடிய முடிவுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது ரொம்பவே இவால்வ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆகலாம், ஆடிட்டர் ஆகலாம், அதே போல் மேக்ஸ் டீச்சராக ஆகலாம். இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயத்துலையுமே டீச்சர்ன்ற ஜாபு கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அது வந்து ஜாபுக்குன்னு நீங்கள் போகணுன்ற அவசியம் இல்லைனாலுமே டீச்சர் ஆயிடலாம். என்ன ஒரு ஃபீல்டாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் டீச்சர் ஆயிடலாம் நீங்கள், இன்ஷா அல்லாஹ். அதை பார்த்து இப்போ மேத்தமேட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸில் இதெல்லாம் வரும். இங்கே தான் நமக்கு இன்ஜினியரிங்கே வருது. நம்ம இதுலேயே நமக்கு டாக்டர்ன்ற விஷயமும் வரும். டாக்டருக்கும் ஓரளவு நமக்கு இது போல் விஷயங்கள் வந்து தேவைப்படும். நம்ம யூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம மனதில் கருத்தில் கொள்வோம். ஒரே 2 இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு ப்ரொஃபஷன் கூட வரும். சரிங்களா? இப்போ நமக்கு 2 இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அந்த 2 இன்டெலிஜென்ஸு இருக்குன்ற மாதிரி இருக்குது. இதில் எல்லாம் இருக்குது, எல்லா லிஸ்ட்லையும் நீங்கள் பார்க்கலாம். அதே போல் 2 இன்டெலிஜென்ஸுக்கும் ஒரே ப்ரொஃபஷன் கூட வர வாய்ப்பு இருக்குது. அது கூட இருக்கும். ஏன்னா ரெண்டுமே இன்டர்லிங்க் ஆகிருக்கும். இப்போ ரொபாட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸ் தேவை, க்ரியேட்டிவிட்டி தேவை, ஃபுல் டெவலப்மெண்ட்டுக்கு மேக்ஸு, க்ரியேட்டிவிட்டி, கோடிங்கு எல்லாமே தேவைப்படும். அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுது 2 இன்டெலிஜென்ஸுக்குமே ஒரே வகையான ப்ரொஃபஷனும் வரும் இன்ஷா அல்லாஹ். அதே போல் இப்போ நம்ம மக்கள் இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கோம் என்ன மாதிரியான கண்டென்ட் நம்ம கொண்டு போகிறோம், என்ன மாதிரியான இன்டெலிஜென்ஸ் இருந்தால். ஏன்னா இது நீங்கள் நிறைய இடத்துல கேட்காத ஒரு தகவலாக இருக்குன்ற அடிப்படையில் நாம் இதை சொல்லிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போதைக்கு 3 பார்த்துருக்குறோம். என்னது கமெண்ட்டில் போடுங்களேன் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். 1 விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ், 2வது லிங்குவிஸ்டிக் அண்ட் வேர்பல் இன்டெலிஜென்ஸ், 3வது இப்போ நம்ம பார்த்த மேத்தமேட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் இன்ஷா அல்லாஹ். அடுத்த இதில் அடுத்த இன்டெலிஜென்ஸ் பார்ப்போம், அடுத்து சார்ந்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ். வல்ல இறைவன் நம்முடைய சமுதாய மாணவர்களை இன்ஷா அல்லாஹ் நல்ல படித்து இம்மை மறுமை வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடிய விதத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று கண்டிப்பாக பிரார்த்தனை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். எனக்கு ஏற்ற படிப்பு எது என்ற ஒரு தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் நிறைய விஷயங்களை நாம் பார்த்துக்கிட்டு வர்றோம். அப்போது இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், அடுத்த இன்டெலிஜென்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்ததுன்னு விஷுவல் ஸ்பேஷியல், அடுத்தது வந்து வெர்பல் லிங்குவிஸ்டிக், அடுத்து வந்து மேத்தமேட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ். 4வது ஒன்று பார்க்க போகிறோம், இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ். இது இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு சில பேர் சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்துருப்போம், மற்றவங்களை நல்ல விதத்தில் புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க, புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க. கண்ணால் பார்த்துருக்குறோம். நம்ம படிக்கும் போது கூட ஒரு மாணவர் இருப்பார், பெரிய அளவில் படிப்புலலாம் அவருக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்காது, ஜஸ்ட்டு பாஸ் ஆகிட்டே அவருடைய விஷயத்தை வந்துப்பார். அவர் என்னமெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டால், எங்கள் அம்மா சிரமப்படாமல் இருக்கணும், அதுக்கு நான் படிக்கிறேன், அதுக்கு நான் பாஸ் ஆகிட்டு இருக்கேன், இல்லைன்னா எனக்கு படிக்க விருப்பமே இல்லை. அப்போ அந்தளவுக்கு அவர் கேர் எடுக்கிறார் இன்னொருத்தர் மேலே. நண்பர்கள் மத்தியிலுமே நல்ல கேர் எடுக்கக்கூடியவராக அவர் இருப்பார். அப்படி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம பிள்ளைகளில், குறிப்பாக பெண் பிள்ளைகளில் அதிகமான மக்கள் வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. ஆண்களே நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது இன்னொருவரை பற்றி புரிந்து கொள்வதில் அதிக அக்கறை கொண்டவர்களாக இருப்பாங்க. ஈஸியாக வந்து புரிஞ்சுப்பாங்க அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன சொல்ல வராங்க, என்ன கருத்தை முன்வைக்கிறாங்க. ஒரு சில பேர் நீங்கள் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டான், ஆனால் இந்த மரமண்டைக்கு என்ன சொன்னாலும் ஏறாது போல அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அது ஒரு கேட்டகரி, அது வேறு கேட்டகரி. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன உடனேயே இல்லை சொல்வதற்கு ஏதாவது செய்கை மூலியமாக ஏதாவது செஞ்சு காமிச்சாலும், ஒரு சில இடத்துல நீங்கள் எதுவுமே சொல்லலைனாலே உங்களுடைய செயல்பாடை வைத்தே கூட புரிஞ்சுப்பாங்க. இவங்களான மக்களுக்கு பேர் என்னன்னு கேட்டால் இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்கிறாங்க. இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இவங்களுக்கு அதிகமாக வந்து எம்பத்தி இருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து எம்பத்தினா என்ன, சிம்பத்தி வேறு, சிம்பத்தின்றது வேறு. எம்பத்தினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், 2 பேருக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, நீ தான்டா தப்பு பண்ண, இல்லை நீ தான் தப்பு பண்ண அப்படின்ற மாதிரி 2 பேர் சண்டை போட்டுக்கிறான். இந்த எம்பத்தி இருக்கிறவர் என்ன தெரியுமா பண்ணுவார், அவருடைய இடத்திலிருந்து வெளியே வந்து எதிரணியில் ஒருத்தர் வந்து பேசுகிறார்ல,
அவருடைய இடத்துக்கு போய் இதே விஷயத்தை சிந்திப்பார். ஓகே, நான் அவன் இடத்துல இருந்து தான் நான் என்ன பண்ணியிருப்பேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இல்லையா, உங்களுக்கு விரும்புவதை உங்களுடைய சகோதரனுக்கு விரும்பாதவரை நீங்கள் உண்மையான முக்மீனாகளாக ஆக முடியாதுன்றலாம் சொல்கிறாங்க. இப்போ இதுதான் எம்பத்தியோட எக்ஸாக்ட் மீனிங். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி எம்பத்தி சம்மந்தமாக அதிகமாக மற்றவங்களை பற்றி அதிகமாக ஃபீல் பண்ண. உதாரணத்திற்கு இப்போது ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது காசாவில் கடந்த ரொம்ப 20,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒரு சில பேரால் தூங்க முடியலை, ஒரு சில பேரால் வாழ்க்கையை நார்மலாக வாழ முடியல. எக்ஸாம் நான் எழுதுகிறேன், கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காடுறேன், அழுகையாக வருது, இப்படிலாம் சொல்கிறாங்களே, இவங்களுக்கு அதிகமான எம்பத்தி இருக்குன்னு அர்த்தம். இப்போ எம்பத்தி இருக்குன்னா அவங்க எதுக்குள்ளே வருவாங்க, இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ்குள்ளே வருவாங்க. அதுக்கடுத்து லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், இவங்கள மாதிரியான ஆட்களுக்கு அதிகமான தலைமைத்துவ பண்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதே போல் குட் டீம் மெம்பர். ஏன்னா இன்னொருத்தவங்க நல்லா புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு டீமில் அழகாக வேலை செய்வான். அவருக்கு அந்த கஷ்டம் இருக்குது, அவருக்கு அந்த கஷ்டம் இருக்குது, நான் அந்த இடத்துல இருந்தால் இது சரியாக நான் பண்ணியிருக்க மாட்டேன், ஏன் உரிமையை அவர் பறிச்சிட்டாரு, இல்லை அவர் கஷ்டப்படுறாரு, நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ அந்த கரெக்டான பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் இவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. அதே போல் இன்னொருவருடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுல அவ்வளோ ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிறதுல ஒரு ஆர்வம், அது தீர்த்து வைக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும். இது தலைமைத்துவ பண்பாக இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லப்படுது. அதே போல் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கரெக்டாக உள்ள நுழைஞ்சு எங்கே எதை அடிக்கணும், எங்கே எதை தட்டி கழிக்கணும் அப்படின்றதெல்லாம் பக்காவாக அது நடைமுறைப்படுத்தி பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு போயிடுவார். அதை நம்ம பார்த்துருக்குறோம் நிறைய இடத்துல. ஜட்ஜஸாக இருக்கிறவங்கெல்லாம் இதெல்லாம் இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பாக இருக்குது. இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா மற்றவங்களை பற்றி புரிஞ்சிக்க இவங்களுக்கெல்லாம் என்ன பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஃபஸ்ட்டு இருக்கிறது சைக்காலஜிஸ்ட். அதாவது உடல் ரீதியாக இல்லை மூளை ரீதியாக சிந்திக்கும் ரீதியாக ஒரு சில குறைபாடு இருக்கக்கூடிய மக்கள், இல்லை ஏதாவது பாதிப்படைஞ்சு அந்த பாதிப்பிலிருந்து வெளிவர முடியாமல் சிரமப்படக்கூடிய மக்கள் அப்படின்னு யாராவது இருந்து போவாங்கல்ல, இவங்களெல்லாம் புரிஞ்சுக்கிறது இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க சைக்காலஜிலாம் படித்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக அவங்களுடைய வேலையில் அவங்க சிறந்து விளங்கலாம். பொலிட்டீஷியன் ஆகலாம். பொலிட்டீஷியன் அப்படின்றது என்னது, ஒரு அரசியல்வாதினா என்ன, ஒரு தலைமைத்துவ பண்பில் இருக்கிறவங்க தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு சிரமப்படுறாங்க, தண்ணிக்கு சிரமப்படுறானா, சாப்பாடுக்கு சிரமப்படுறானா, ரோட்டுக்கு சிரமப்படுறானா, வீட்டுக்கு சிரமப்படுறானா, வேலைக்கு சிரமப்படுறானா, இல்லை குடும்ப நடத்த சிரமப்படுறானா, இல்லை அவங்க சோஷியல் ஸ்ட்ரக்சர் சிரமப்படுத்துதா, இல்லை வெளிமக்கள் அவங்க வேறு ஜாதி அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை அந்த ஜாதி பிரச்சனை ஏதாவது இருக்குதா, இல்லை மதம் சார்ந்த பிரச்சனை இருக்குதா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, அவன் பிள்ளை சரியா இல்லையா, பிள்ளை வழிகட்டு போகிறானா, இந்த மாதிரி ஒரு தலைமைத்துவ பண்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளவு விஷயங்களை நீங்கள் யோசிக்கணும். யார் அதிகமாக கரெக்டாக யோசிப்பாங்கன்னு சொல்லி கேட்டால் இந்த இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவன் இதெல்லாம் யோசிப்பான். இதெல்லாம் நம்ம பார்க்கணும், இந்த இடத்துல இவனுக்கு இந்த பாதிப்பு இருக்குது, மழை பெஞ்சா இந்த வீடுகள் எல்லாம் தண்ணி வந்துடுது, இதுக்கு நம்ம சரிப்படுத்தணும், அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுப்போம், அதுக்கு துறை ரீதியான ஆட்களை கூப்பிட்டு நம்ம முடிவெடுப்போம். இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். தலைமைத்துவ பண்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும்ன்றது சொல்லப்படுது. அதே போல் இவங்க கவுன்சிலர் ஆகலாம், கவுன்சிலிங் கொடுக்கலாம். அதே போல் மேனேஜராகலாம் ஆகலாம். மேனேஜர் அப்படின்னா ஒரு விஷயங்களை மேனேஜ் பண்ணுறது. ஆண்டர்பிரனர், பிஸ்னஸ் பண்ணலாம், டீச்சிங்கும் பண்ணலாம். குறிப்பிட்டு ஜட்ஜஸ் ஆகலாம். குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்களை ரிசால்வ் பண்ணி தீர்ப்பு வழங்குறதுக்கு ஜட்ஜஸ் ஆகலாம். தலைமைத்துவ பண்பில் நிர்வாகிகளாக உருவாகலாம். இது போல் விஷயங்கள்லாம் யாருக்கு இருக்கும்னு சொல்லி கேட்டால் இந்த இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இவங்க காமாக ஒரு சில விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க. இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லப்படுது. இஐ, அதாவது இது ஒரு வகை. இது இல்லாமல் இன்னொன்று புதுசாக இருக்குது, இஐனா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக அவங்கள போட்டு யாராவது போட்டு அழுத்தும் பொழுது காமாக இருந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு போட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. இதுக்கு முக்கிய உதாரணம் யாருன்னு கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலுமே அவ்வளோ அழகாக ஒரு விஷயத்தை முன் வச்சு அவ்வளோ அழகாக மஷரா செஞ்சு சாதாரணமாக அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அவர்கள் வெற்றி பெற்ற வரலாறுகள், வெற்றி பெற்ற நிகழ்வுகள் ஆயிரக்கணக்கில் இருக்குது, லட்சக்கணக்கில் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த விஷயத்தெல்லாம் ஒரு தலைமைத்துவ பண்புனா எப்படி இருக்கணுன்றதை நாம் அவர்களிடத்துல தான் நம்ம காப்பி அடித்து கற்றுக்குறோம். இப்போ இந்த விஷயங்கள் சின்ன குழந்தைங்கள்கிட்ட இருக்குன்னா அவங்க இது போல ஒரு சில விஷயங்களை முன்னெடுத்து போகலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்து நம்ம இன்டெலிஜென்ஸ்லாம் என்ன இருக்குது, அதை சார்ந்த துறைகள் என்ன எடுக்கலான்றதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நிறைய இன்டெலிஜென்ஸ் சார்ந்து அப்படி இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான துறைகளை தேர்ந்தெடுக்கணும் என்ற அடிப்படையில் நிறைய விஷயங்களை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும்.
அடுத்ததாக இப்போ இவ்வளோ நாள் என்ன பார்த்தோன்றது அடுத்தது பார்க்குறது முன்னாடி என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம பார்த்தது வந்து விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத பார்த்தோம். ரெண்டாவது வந்து லிங்குவிஸ்டிக் வேர்பல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத பார்த்தோம். மூணாவது வந்து மேத்தமேட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத பார்த்தோம். இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ்ன்றதை அடுத்ததை பார்த்தோம். இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி கேட்டால் இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ். இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ்னால் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் தன்னைத்தானே அதிகமாக விரும்புவாங்க, தன்னைத்தானே லவ் பண்ணுறது அப்படின்வாங்கள்ல, தன்னை மேலே பாசம் வச்சுக்கிறது. இப்போது அதான் ஒரு சில பேர் ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டால் மற்றவர்கள் ஒரு சின்ன குறை செஞ்சாலே கோவப்படுறீங்க, ஆனால் நீங்கள் எத்தனை தடவை உங்களுக்கு நீங்களே தவறு செஞ்சுக்கிட்டாலுமே அது உங்களை நீங்களே மன்னிச்சு விட்டுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்லி கேட்டால் தன்னை அவ்வளவு லவ் பண்ணுவாங்க, தன்னைத்தானே விரும்புவாங்க. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நல்ல விஷயத்தை கொண்டு போகணும், நம்ம சிறப்பாக இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கொண்டு போவாங்க. இப்படி என்னன்னு கேட்டால் தன்னைத்தானே புரிந்து கொள்வதற்கு அதிக விருப்பம் கொள்ளியவர்களாக இருப்பாங்க, அதிகமாக விரும்புவாங்க. இவங்கெல்லாம் தான் வந்து இந்த இன்ட்ரா பர்சனல் இன்டெலிஜென்ஸ், இன்ட்ரா எனக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டால் கரெக்டாக ட்ரெஸ் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா ஒரு சில பேர் இப்போ சயின்டிஸ்ட் மாதிரியான ஆட்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம கண்ணால் பார்த்தது. சயின்டிஸ்ட் ஒருத்தர் படிக்கிறார் அப்படின்னா ஒரு 4-5 வருஷம் படிக்கிறாருன்னு வைங்களேன். ஃபஸ்ட் இயர் வந்து அவர் போடக்கூடிய ட்ரெஸ்லாம் அவ்வளோ பக்காவாக காலேஜ்லேருந்து வந்திருப்பார். 2வது வருஷம் கொஞ்சம் லைட்டாக தொலைன்னு போடுறது, அது கரெக்டாக ஃபிட் இல்லாமல் போடுறது அப்படின்ற மாதிரி போகும். 3வது 4வது வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாஃப் ஒரு சில ப்ரொஃபஸரை பார்த்துருப்பீங்க, பெல்ட்டோடைய அந்த பக்கில் வந்து சென்ட்ரலாக இல்லாமல் அப்படியே தள்ளிலாம் போகும். ஆண்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கேர் இல்லாமல் இருப்பாங்க. ஆண்கள் பெரும்பாலும் அந்த தன்னை லவ்விங் தெம்செல்ஸ் அப்படின்ற கான்செப்டில், இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ்ன்ற கான்செப்டில் குறைவாக இருப்பாங்க. அப்படியே அவன் போகும்போது அந்த சயின்டிஸ்ட் படிக்கிறான்னு சொன்ன இல்லையா, 5th 6th இயர்லாம் போகும்பொழுது பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் அந்த ட்ரெஸ் சென்ஸே அவனுக்கு சுத்தமாக இல்லாமல் போயிடும். இது நம்ம நிறைய மக்கள் இடத்துல நேரடியாக அந்த டிரான்சிஷனே பார்த்துருக்குறோம். இப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு சில பேர், இப்போது துணி கடையில் வேலை பார்க்குறாரு ஒருத்தர், துணி கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ட்ரெண்டியாக போடணும்ப்பா, ஹலாலான முறையில் ட்ரெண்டியாக போடணும். இந்த வகையில் என்ன ட்ரெண்டிங்காக இருக்குது, ஹலாலான வகையில் என்ன ட்ரெண்டியாக இருக்குன்னா அவர் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு அவர் நல்ல ஷோ ஆஃப் பண்ணுவார். இப்போ இந்த மாதிரியான மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டா கரெக்டாக ட்ரெஸ் கோட் மெயின்டைன் பண்ணிப்பாங்க. இதுக்கு இந்த பேரு நமக்கு முதல்ல காம்பினேஷனாக என்னன்னே தெரியாது, இந்த சட்டைக்கு இந்த கலர் சட்டைக்கு இந்த கலர் பேண்ட்டு, நமக்கு அது ஆண்களுக்கு பெரும்பாலும் அது புரியாது. ஆண்களுக்கு எத்தனை மக்கள் ஆண்களுக்கு புரியாதோ அதிகபட்சம் அத்தனை பட்சம் பெண்களுக்கு இது அதிகமாக பார்க்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அல்லாஹ் அப்படி படைச்சிருக்கிறான். மிக குறைவான மக்கள் ஆடை சம்பந்தமான கவனம் செலுத்தாத வகையில் பெண்கள் இருப்பாங்க. ஆண்களை பொறுத்தவரை மிக குறைவான மக்கள் தான் ஆடை சம்பந்தமான அக்கறை காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்தை பேலன்ஸை தான் இந்த இன்ட்ரா பர்சனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். தன்னைத்தானே விரும்புவது, தன்னுடைய ட்ரெஸ்ஸு, தன்னுடைய பொருள், தன்னுடைய விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், என் வீடு நல்லா பக்காவாக இன்டீரியர்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கணும், என் வீட்டுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது, இந்த பொருளை நான் யூஸ் பண்ண மாட்டேன், கொஞ்ச நாளில் தூக்கி போட்டுருவேன், என் வீட்டில் எந்த அழுக்கும் சேரக்கூடாது, அப்படியே ரொம்ப பார்த்து ஒரு நாளுக்கு 4-5 தடவை பிறக்கிறவங்கலாம் நம்ம வீட்டை, அது ரொம்ப சிரமமான விஷயமா என்னன்னு தெரியல, ஆனால் 4-5 தடவை ஒரே நாளில் வீட்டை பிறக்கிறவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி என்னுடைய பொருளை என்னுடைய விஷயம் நான் சரியாக வச்சுக்கணும், அது தவறு கிடையாது. அழகாக பிரசன்ட் பண்ணுறதுன்றது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தவும் செஞ்சுருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ் இவங்க முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் கரெக்டான முடிவு எடுப்பாங்களாம். எனக்கு இது வேணும், எனக்கு இது வேண்டாம் அப்படின்றத ரொம்ப பர்ஃபெக்டான முடிவு எடுப்பாங்க. அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வர்றவங்க தான் இந்த இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ். என்னை பற்றிய நாலேஜ், எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேண்டாம் அப்படின்ற நாலேஜை பர்ஃபெக்டாக அல்லாஹ் நாடி அவங்க சொல்லுவாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் இவங்க ஆட்டோபயோகிராஃபர், தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சிறப்பான முறையில் மக்களுக்கு எடுத்து வைப்பாங்களாம். சயின்டிஸ்ட் ஆகலாம், அதே போல் ரைட்டர் ஆகலாம், ஈவெண்ட் மேனேஜர் ஆகலாம், துணி கடைகளில் டிசைனராக ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ். ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருந்தாலுமே இதுவும் நமக்கு தேவை. இந்த கேட்டகரியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஈவெண்ட் மேனேஜரோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் ஒரு மாநாடு நடத்துகிறோம், ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறோம், அந்த பொதுக்கூட்டத்தை எப்படிலாம் நம்ம அமைச்சிக்கலாம், எப்படிலாம் நம்ம கொண்டு போகலாம், எப்படிலாம் செஞ்சால் மக்கள் விரும்புவாங்கன்ற விஷயத்தில் நிறைய புரிஞ்சு கொள்ளக்கூடியவராக இருப்பார். அப்போ இந்த இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய மக்கள் தன்னை பற்றி அதிகமாக அக்கறை கொண்டு தன்னுடைய ஆடை தன்னுடைய ஒழுக்கங்கள்லாம் கரெக்டாக இருக்கணுன்ற அடிப்படையில் கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் இப்போ நம்ம சொன்ன இந்த ஆட்டோபயோகிராஃபர், சயின்டிஸ்ட், ஃபிலாசபர், ரைட்டரு, ஈவெண்ட் மேனேஜர், டிசைனர், ட்ரெஸ்ஸோடைய டிசைனர்லாம் அவர் என்ன செய்யலாம், அவர் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எதுக்குள்ளெல்லாம் அடங்குறீங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இல்லை நம்ம கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்டில் கூட நீங்கள் செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் நோட் பண்ணிட்டு வரலாம். அடுத்ததான் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதுக்கு அடுத்து நம்ம ஃபைனலாக என்னன்றதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டால் நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ்.
இந்த நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ்னால் யார், என்ன மாதிரியான விஷயத்தை அவங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால், சுற்றி இருக்கக்கூடிய சூழலை பற்றி அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக, கவலைப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்றது சொல்லப்படுது. ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு புரிய வரும். ஒரு சில பேர் இந்த மிருகங்களோட, இப்போ உதாரணத்துக்கு பூனைகளோட நம்ம நிறைய மக்கள், நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் நிறைய மக்கள் பூனைகளை வளர்க்குறாங்க. பூனை என்ன கேட்குது, பசிக்கிறதுக்கு முன்னாடியே, அது ஏதாவது ஒரு ஆக்ஷனில் சொல்கிறதுக்கு முன்னாடியே புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. நேச்சர் சம்பந்தமான விஷயங்கள், செடி கொடி மரம் சூரியன் சந்திரன், மழை பெய்யுது வெயில் அடிக்குது, மலை, அதாவது நம்ம மலைகள் இருக்குது, மலைகளில் போகக்கூடிய பாதைகள் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய மிருகங்கள் இருக்குன்ற மாதிரி இது போல விஷயங்கள் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் செடி கொடி மரங்கள்லாம் அவங்களோட பேசும்னு சொல்லுவாங்க. நிறைய போய் அதுகளோட உரையாடுங்கன்ற மாதிரிலாம் அவங்க சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். அதே போல் பெட் அனிமல்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, பறவை, கோழி, பூனை, இது போல் விஷயங்கள்லாம் அவங்க வளர்க்குறதுக்கு அவ்வளவு விருப்பப்படுவாங்க. அப்படி நம்ம பார்க்கும்பொழுது இந்த மாதிரியான மக்கள்லாம் எதுக்குள்ளே வருவாங்கன்னு சொல்லி கேட்டால் நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ். நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய மக்கள் சுற்றி இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி அவ்வளோ அக்கறை கொள்ளக்கூடியவர்களாக, சரிங்க இடத்துல மரம் இல்லாமல் இருக்குது, ரொம்ப வெயில் அடிக்குது, மக்கள் சிரமப்படுறாங்க, ஒரு மரம் நடுவோம், அப்போ நம்மளும் நம்ம ஜமாத் சார்பாக நிறைய மர கன்றுகளை நடுவோம்னு சொல்லி நிறைய விஷயத்தை நம்ம கொண்டு போகணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த விஷயத்தில் இன்டெலிஜென்ஸாக இருக்கிறவங்க, செடி கொடி மரம் நடுறது, இது போல் விஷயங்கள் இருக்குது, பெட் அனிமல்ஸ் இருக்குது, நேச்சுரல் ரிசோர்ஸஸ், தண்ணி வேஸ்ட் ஆகுதுன்னு கவலைப்படுவாங்க, இது போல் விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது இவங்களுக்குலாம் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டால் இந்த நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இவங்க என்னென்னலாம் துறையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், என்விரான்மெண்டல் கன்சர்வேஷனிஸ்ட். ஏதாவது என்விரான்மெண்ட் இருக்குன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. மெட்டீரியலாஜிஸ்ட், அதாவது இது இருக்காங்கல்ல, மழை பெய்யுதா இல்லையா, அதாவது நாளைக்கு ஸ்கூல் லீவா இல்லையா அப்படின்றதுக்கு நான் உட்காந்து பார்ப்போம் பாருங்க, அந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் இது நம்ம போகலாம். அதே போல் ஜியாலஜிஸ்ட், கற்களை சம்பந்தமான படிப்புகள், அதில் நிறைய ரீசர்ச் நடக்குது, அதில் நிறைய சம்பளங்களை வாரி இறைக்கிறாங்க, அதை நம்ம பார்க்கலாம். ஓஷியானிக் ரீசர்ச், ஏதாவது கடல் சார்ந்த ஆராய்ச்சி படிப்புகள்லாம் இருக்குது. இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி அப்படின்றது ரொம்பவே வளர்ந்துட்டு வரக்கூடிய யூனிவர்சிட்டி. இதெல்லாம் வந்து வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் இல்லைனா ஓஷியானிக் கன்சர்வேஷன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் இந்த மாதிரியான ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ நல்லா புரிஞ்சு இல்லையா, நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ்னால் இந்த செடி கொடி மரங்கள் மேலே இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஆர்வம், இது போலான வேலைகளை அவங்களுக்கு உருவாக்கி தரும். பயாலஜி டீச்சர், பயாலஜி ரீசர்ச்சர், அந்த மாதிரி அவர்கள் என்ன வேணாலும் ஆகலாம். இப்போ நம்ம சொல்லப்படக்கூடிய விஷயம், இந்த நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க அதே போல் விவசாயியாகவும் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லப்படுது. நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா சுற்றி முற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் மீது, இயற்கை சார்ந்த வளங்கள் மீது அதிகமான அக்கறை, ஆசை கொண்டு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அதை சார்ந்த உடைய நேரத்தை செலவிட முனைவாங்க. அந்த மாதிரியான ஆட்கள்லாம் இந்த மாதிரியான துறைகளை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றது நாம் இந்த வீடியோவில் பார்த்துக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு கடைசியான ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அந்த இன்டெலிஜென்ஸை நம்ம பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் ஃபைனலாக ஒரு வீடியோ விஷயம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுதான் இருக்கிறதே சாராம்சத்தை கொடுக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினால் அந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். எனக்கு ஏற்ற படிப்பு எது, எனக்கு என்ன திறமை இருக்குது, எனக்கு என்ன மாதிரியான இன்டெலிஜென்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான இன்டெலிஜென்ஸ் இருந்தால் நான் என்ன மாதிரியான வேலைகளுக்கு போகலாம் அப்படின்ற விஷயத்தை நாம் அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வருகிறோம். இப்போது இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய அடுத்த ஒரு கேட்டகரி என்னன்னு கேட்டால் பாடிலி கைனஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது யார், இவங்க என்ன மாதிரியான மக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவன் காட்டக்கூடிய ஆர்வத்திற்கு அளவே கிடையாது. அவ்வளவு ஆர்வத்தை காட்டுவாங்க. வெளியில் ஓடணும், சுற்றணும், குதிக்கணும், உருளணும், புரளணும் அப்படின்னா அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. ஓடணும்னாலே சந்தோஷம்தான், வெளியில் போகிறோன்னாலே ஒரு சந்தோஷம் தான். அந்த மாதிரி ஃபிசிக்கலாக தன்னைத்தானே ஜிம்முக்கு போகிறது, ஓடுறது, தன்னைத்தானே மெயின்டைன் பண்ணிக்கிறது, இப்படியான விஷயங்கள் இருக்கிறவங்கெல்லாம் தான் இந்த பாடிலி கைனஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸாக இருப்பாங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம், ஃபிசிக்கலாக ஏதாவது பண்ணனாலே சந்தோஷமாக இருக்கிறாங்களா, அவங்க இந்த இன்டெலிஜென்ஸில் வருவாங்க. அதே போல் வண்டி ஓட்டுறதை விட வாடா கொஞ்ச நேரம் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களும் இதில் ஃபிசிக்கலாக பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிப்பாங்க. எந்த வகையிலும் உடலை வந்து நம்ம விட்டுறக்கூடாதுன்னு அப்படின்னு பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் விளையாடிட்டு இருக்கோன்னு இருப்பாங்க. அதிகமாக இது முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கலாம், பாடிஸும் கேலரிஸ் சம்மந்தமாக அதிகமாக அக்கறைப்படுவாங்க. இந்த ஜூஸ் எடுத்துக்கூடி, இதில் 10 கேலரி இருக்குது, இந்த ஜூஸ் எடுத்துக்கூடி, இதில் 5 கேலரி தான் இருக்குது, அதை விட்டு தள்ளு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், அப்படியே சாப்பிட்ற எந்த பொருள் கொடுத்தாலும் பிஸ்மில்லான்னு சொல்லி நம்ம சாப்பிட வேண்டியதுனால அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிப்போம். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ கேலரி அப்படின்ற மாதிரி சொல்லி சாப்பிடுவாங்க. இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய மாணவர்களோ மக்களோ இருந்தாங்கன்னா என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லி கேட்டால், ஜிம் ட்ரெயினர், ஜிம் கோச்சாக பாடி மெயின்டைன் பண்ணி. இப்போ பெரிய பிஸ்னஸ் என்னன்னு கேட்டால் உடம்பை குறைக்கிற பிஸ்னஸ் இல்லையா, லூஸ் வெயிட், ஐ வில் டெல் யூ ஹவ், ஆஸ்க் மீ ஹவ், அந்த மாதிரி சொல்லி 30 நாட்களில் உங்களுக்கு 10 கிலோ குறைச்சி காட்டுறேன், 3 மாதங்களில் உனக்கு 20 கிலோ குறைச்சி காட்டுறேன், இந்த மாதிரி நிறைய வியாபாரங்கள்
இதை சார்ந்து நடக்குது. அது நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அது சார்ந்து நமக்கு விஷயம் தெரியலைன்னு வைங்க, மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ், அதாவது உடலை குறைக்கக்கூடிய முறையாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் வேலை செய்யும். ஒரு விஷயமும் அதை கரெக்டாக ஆராய்ஞ்சு சொல்லக்கூடிய வகையில் இவங்க இருப்பாங்க. பாடிலி கைனெஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸாக இருக்கிறவங்க. அதே போல் அத்லீட்டா, போலீஸ் ஆகலாம், ஆர்மிஸில் டிஃபென்ஸில் அவங்க போகலாம். அதே போல் ட்ரெக் கைடு ஆகலாம், ட்ரெக்கிங் போவாங்கல்ல, ட்ரெக் கைடு ஆகலாம். ஸ்போர்ட்ஸ் மேனாக இவங்கெல்லாம் வந்து ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து எதுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டால் பாடிலி கைனெஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ். இவங்க வந்து இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸு, பைக்கு, அதெல்லாம் ட்ராக்கில், ரோட்டில் கிடையாது, எல்லாம் காப்பாற்றணும். நம்முடைய மக்கள் பெரும் வண்டியை வாங்கிட்டு ஸ்பீடாக ஓட்டி உயிர் இழக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும், நல்லா அதுலேருந்து நம்ம காப்பாற்றணும். ஆனால் இந்த மோட்டார் ஸ்போர்ட்டுன்னு சொல்லி ட்ராக் போட்டு, சர்க்கியூட் போட்டு, அதில் ஹெல்மெட், ட்ரெஸ் எல்லாம் போட்டு பர்ஃபெக்டான ஒரு இடத்த ரெடி பண்ணி, வண்டியை ரெடி பண்ணி அந்த இடத்துலலாம் ஓட்டுவாங்க போதே. இந்த மாதிரியான மோட்டார் ஸ்போர்ட், அந்த மாதிரியான மோட்டார் ஸ்போர்ட்டுக்கு சைக்கிள் ரேசிங் இருக்குது, பைக் ரேசிங் இருக்குது, கார் ரேசிங் இருக்குது. இது போல விஷயங்கள் வந்து, அதாவது லீகலாக அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது போல விஷயங்களும் இந்த பாடிலி கைனெஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸாக இருக்கிறவங்க அதிகமாக பண்ணுவாங்க. இதில் வந்து பார்க்கும் பொழுது ஆண்களில் அதிகமான சதவீத மக்கள் இதில் ஈடுபாடோடு தான் இருப்பாங்க. பெண்களில் எவ்வளோ அதிகமாக இங்கே இருக்கிறாங்களோ அவ்வளோ கம்மியாக இங்கே இருப்பாங்க. அதுக்கு ரொம்ப குறைந்த மக்கள் தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஆர்வம் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படி தான் நம்ம படிச்சிருக்கோம். ஒரு சில இன்டெலிஜென்ஸ் நம்ம பார்த்தோம், அதாவது தன்னைத்தானே அழகாக காட்டிக்கிறதுலையும் தன்னைத்தானே ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுலையும் பெண்கள் காட்டக்கூடிய ஒரு அக்கறையில் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்களோ அவ்வளோ குறைவாக ஆண்கள் காட்டுவாங்க. அப்போது இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஆண்கள் அதிகமான அக்கறை காட்டக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, பெண்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கம்மியாக காட்டுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம பார்த்து போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது போல் பாடிலி கைனெஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா பாடி பில்டர், ஜிம் ட்ரைனர், அத்லீட்டு, போலீஸு, சோல்ஜரு, ட்ரெக் கைடு, ஸ்போர்ட்ஸ்மேன், இது போல விஷயங்கள் உருவாகலாம் தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மோட்டார் ரேசிங்கு, சைக்கிள் ரேசிங், இது போல விஷயங்கள் நம்ம செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். இது போல இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக இதை சார்ந்து ஒரு முடிவு எடுத்தணும், அது சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வீடியோ தான் இருக்கிறதுல மிக முக்கியம் வாய்ந்த வீடியோ. இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கட்டம் வரும் இல்லையா, அதில் எது சூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ஃபைனலான, ரொம்ப அழகான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த தொடருடைய இறுதிக்கு வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு வீடியோ இருந்துச்சு, எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுருந்துருக்கலாம். ஆனால் இதுதான் கடைசியான வீடியோ, முக்கியம் வாய்ந்த வீடியோ. தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எதில் இருந்து எடுத்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், இக்கிகாய் அப்படின்ற ஒரு புக்கில் இருந்து நம்ம எடுத்துருக்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்கள்லாம் புக்கிலருடைய தழுவல்கள் தான், இதுவும் ஒரு புக்குடைய ஒரு தழுவல். இக்கிகாய் அப்படின்றது சொல்லப்படுது. இக்கிகாய் அப்படின்னா என்னன்னா ஒரு ஜாப்பனீஸ் கான்செப்ட். இந்த கான்செப்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊரில் எல்லா மக்களும் பொதுவாக ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது, இது எல்லாமே உலகம் சார்ந்த விஷயங்கள் தானே, உலகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இருக்கிறதுலேயே உலகத்திலேயே மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தினர் இக்கிகாயை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். நமக்கு அதில் உடன்பாடு இல்லை, ஆனால் அதில் வந்து அவங்க இந்த விஷயத்தை முன்வைக்கிறாங்க. வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, அதனால தான் அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறதா நாங்கள் கருதுகிறோம். எதுவுமே நமக்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு இல்லை, ஆனால் ஒரு சில மக்களை ஒப்பிட்டு பார்த்து, யாரெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சாங்களோ அவங்கள ஒப்பிட்டு பார்த்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த இக்கிகாயோடைய விஷயம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். இதுக்கு ஒரு புக் இருக்குது இன்ஷா அல்லாஹ், கண்டிப்பாக அந்த புக்கை வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக படிங்க. இது உங்களுடைய துறையை தேர்ந்தெடுத்து பயணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இதை நாம் உங்களுக்கு மத்தியில் இப்போது சமர்ப்பிக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம், இன்டெலிஜென்ஸாக இருந்து இந்த இன்டெலிஜென்ஸா இந்த வேலைக்கு போங்க, இந்த இன்டெலிஜென்ஸா இந்த வேலைக்கு போங்க அப்படின்னு மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இக்கிகாய் உங்களை ஸ்க்ரீனில் இப்போ நம்ம காமிக்கிறோம் பாருங்க. இந்த இக்கிகாயை நம்ம இப்போ பார்த்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு முழுசாக காட்டப்படும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் ஸ்க்ரீனை அந்த இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கு, சென்டராக இருக்கிறது தான் இக்கிகாய். சரிங்களா, ஃபஸ்ட்டு மேலே வருது பாருங்கள், கலரை வச்சு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேலே ஒரு அந்த பிங்கோ ஆரஞ்சோ ரெட்டுன்ற வகையில் ஒரு கலர் இருக்கா, அந்த கலரை பொறுத்த வரைக்கும் வாட் வி லவ், எனக்கு எது பிடிக்குமோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கணும். எனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கு, மரம் நடுறது பிடிக்கும், செடி கொடி வளர்றது பிடிக்கும், இல்லை மீன் வளர்க்குறது பிடிக்கும், இல்லை பூனை வளர்க்குறது பிடிக்கும், இல்லை எக்ஸசைஸ் பண்ண பிடிக்கும், நான் ஓட பிடிக்கும். அந்த இன்டெலிஜென்ஸில் 3-4 வந்து நின்றுடும் இல்லையா, அது எல்லாமே லிஸ்ட் அவுட் போட்டு விட்டுருங்க. இது எல்லாமே என்ன ஆகுது, வாட் வி லவ். அதுக்கு அடுத்து வாட் த வேர்ல்ட் நீட்ஸ், இந்த உலகத்துக்கு அது தேவையா. ஒவ்வொரு உதாரணத்தை எடுத்து பார்ப்போமே. சரி, செடி கொடி நடுறது உங்களுக்கு பிடிக்கும், உலகத்துக்கு தேவையா, பா எவ்வளோ பெரிய அளவில் தேவைப்படுது, குளோபல் வார்மிங்கே இது சம்மந்தமாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. செடி கொடி நட்டு அந்த செடி கொடி உலகத்துக்கு தேவையா, கண்டிப்பாக தேவையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு வாட் கேன் பி பெய்டு ஃபார், நீ இப்போ செடி கொடி நடுறதுனால உலகத்துக்கு தேவை இருக்குது,
யாராவது உனக்கு காசு கொடுப்பாங்களா இதுக்கு? இல்லையே. அப்படின்னா அது எடுக்காதன்ற இக்கிகாய். அது வேண்டாம். ஏன் நீ பாட்டில் செடி கொடி நடுறன்ற பேரில் நான் பெரிய மிஷின் பண்ணுறேன் சாதனை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீ கிளம்பி போயிடுவேன். ஆனால் வீட்டில் சம்பாதிச்சு போடணுமே, அது யார் பண்ணுறது? வேணா ஒரு ஹாபியாக பண்ணிட்டு போ, அவ்வளோதான். ஆனால் அதை ஒரு ப்ரொஃபஷனாக உன்னால் எடுக்க முடியாது. எது? மரம் செடி கொடி நடுறது. அப்படியே எடுக்கிறவங்க இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நீங்கள் வாதம் வைக்கலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எடுக்கக்கூடிய சேலரி அப்படின்றது ஆக குறைவாக இருக்கும். அந்த விஷயம் நம்ம ஃபேமிலி நடத்துறதுக்கோ, என்னுடைய குடும்பத்தை, எங்கள் அப்பா அம்மாவை, என்னுடைய மனைவி மக்களை நான் பார்த்துக்கிறதுக்கு தேவையாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், மற்ற மக்கள்லாம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிச்சிட்டு இருப்பான். நம்ம 10,000 20,000லேயே நம்ம கடைசி வரைக்கும் முட்டி மோதிக்கிட்டு இருக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் இது நம்ம பார்க்கும் பொழுது இந்த மரம் செடி கொடி நடுறது வந்து இந்த இக்கிகாய்க்குள்ளே வராது, அது ரூல்ட் அவுட். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட் வி ஆர் குட் அட், இந்த 4 விஷயமுமே முழுமைப்படுத்தப்பட்டால் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு தொழிலாக உங்களுடைய துறையாக நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இக்கிகாயின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கான்செப்ட். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன எடுத்துப்போம், யாரையாவது ஒரு உதாரணத்துக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள், உலகத்தில் நல்ல பெரிய அளவில் சாதிச்சு இருக்கக்கூடிய யாரையாவது எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு சாதனையாளர் எடுத்துப்போம். உதாரணத்துக்கு ஒரு தோனி எடுத்துப்போம். தோனி எடுத்துக்கிட்டால் தோனிக்கு வந்து கிரிக்கெட் விளையாட பிடிக்கும். ஒரு உதாரணம் தான், அவர் ஒரு ரோல் மாடல் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு உதாரணம், ஒரு நபரை வச்சு நமக்கு முன்னுதாரணத்தை காமிக்கிறோம், அவ்வளோதான். வாட் வி லவ், லவ்னா அவர் விரும்புகிறாரா, கிரிக்கெட் விளையாட விரும்புகிறாரு. உலகத்துக்கு கிரிக்கெட்டு தேவைப்படுதா, மிகப்பெரிய பொழுதுபோக்கா இப்போதைக்கு இருக்குது. வாட் கேன் பி பெய்ட் ஃபார், அது விளையாடுறதுனால அவருக்கு காசு கிடைக்குதா? அப்பா கோடான கோடி காசு கிடைக்குது. வாட் வி ஆர் குட் அட், அதில் நான் சிறந்து விளங்குறேனா, என்னால் அது செய்ய முடியுதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டா 4 விஷயமும் செக் ஆனவர் தான் இந்த தோனியை நம்ம உதாரணத்தை நம்ம பார்க்க முடியுது. இப்போ இதில் வந்து வாட் வி ஆர் குட் அட் அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த வாட் வி ஆர் குட் அட்டை பொறுத்த வரைக்கும் நாம் அதை காலம் செல்ல டெவலப் பண்ணிக்கலாம். ரைட், இதை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை நம்ம கற்றுக்கிட்டு நம்மளால் போக முடியும் இன்ஷா அல்லாஹ். அப்போது இது மொத்தமுமே நமக்கு மேட்ச் ஆனால் மட்டும்தான் நம்மளால் அந்த இக்கிகாய்ன்ற கான்செப்டுக்குள்ளே ஃபுல்ஃபில் ஆக முடியும். இப்போது நம்ம லைஃபுக்குள்ளே வரும். ஒருத்தர் இன்ஜினியர் ஆகணும்னு முடிவு பண்ணுறாரு. முதல்ல உனக்கு பிடிச்சிருக்குதா, அந்த இன்டெலிஜென்ஸுன்ற நம்ம கருத்தில் பார்த்து அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ற விஷயத்துலலாம் நீங்கள் போடுங்க. பிடிச்சிருக்குதா, அது உலகத்துக்கு தேவையா? இன்ஜினியர் ஆகணும் ஆசைப்பட்றீங்க, சரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி வச்சுப்போமே. ஐடி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கம்ப்யூட்டரில் உட்காந்து கோடு பண்ணுறது, ப்ரோக்ராமுடைய அவுட்புட் பார்க்குறது பிடிச்சிருக்கு. அது உலகத்துக்கு தேவையா? கண்டிப்பாக தேவை. எல்லாமே இப்போ சாஃப்ட்வேர் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அது செய்கிறதுனால உனக்கு காசு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். லட்சமாக சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். ஆப் ஸ்டோரில், கூகுள் ப்ளே ஸ்டோர்லலாம் போட்டுட்டு அவ்வளவு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதில் நீ சிறந்திருக்கிறியா? அது நம்ம போக போக கூட கற்றுக்கலாம். இந்த 3 விஷயம் செக் ஆயிடுச்சுன்னா 4வது விஷயம் நீ கற்றுக்கலாம் அப்படின்றது தான் இந்த இக்கிகாய். இது நீங்கள் உங்களுடைய விஷயத்திற்கு அப்ளை பண்ணி பார்க்கணும். உதாரணத்துக்கு எனக்கு சைக்கிள் ஓட்ட பிடிக்குது, உலகத்துக்கு தேவையா? தேவையில்லை, அவ்வளோதான், அங்கேயே நமக்கு முடிஞ்சிடும். அதுக்கு அவங்க சப் கேட்டகரிஸ் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு பிடிச்சதும் உலகத்துக்கு தேவையானதும் இருந்தால் அதுதான் உங்களுடைய மிஷன். அதே போல் பெய்டும் குட்டும் இருந்தால், நீங்கள் பே பண்ணப்படுறீங்க, குட் பண்ணுறீங்கன்னா அதுதான் உங்களுடைய ப்ரொஃபஷன். ஒரு சிலர் பிடிக்காம சம்பளத்துக்கு போகிறப்பா என்னப்பா பண்ணுறது அப்படின்ற மாதிரி போவாங்க. அப்படி இருந்தால் அது பிடிச்சவும் செஞ்சுருக்கிறீங்க, அது உங்களுக்கு நல்லவும் செய்கிறீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய பேஷன். 4 விஷயத்தையும் ஒரு சேர்ந்து வரும் பொழுது தான் அதுக்கு பேர் இக்கிகாய். இது நம்முடைய வாழ்விலையும் அது மிகப்பெரிய அளவில் நன்மையை கொடுக்கக்கூடியதாக அமையுது. அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு பிடிச்ச விஷயம், உலகத்துக்கு தேவையான விஷயம், அதனால் நீங்கள் பணம் கொடுக்கப்படுவீர்கள், அது நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு பணம் கிடைக்கும், அதனால் செல்வங்கள் கிடைக்கும் அப்படின்ற விஷயம். அதே போல் அதை நீங்கள் சிறப்பாக செய்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம். இது 4 விஷயத்தையும் ஒரு விஷயம் உங்களுக்கு டிக் அடிக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு நீங்கள் கொண்டு போங்க அப்படின்றது சொல்லப்படுது. அதனால தான் நம்ம சொன்னோம், இந்த விஷயமானது எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக கிடையாது. நாளாகும், வருடங்கள் ஆகும். இப்படி ஆக 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 உங்களுக்கு இது சம்மந்தமான தெளிவுகள் கிடைக்கும். 6 வயது 6வது படிக்கும்போது 7வது படிக்கும்போது இது போல விஷயங்கள் எடுங்க. 9வது 10வது படிக்கும்போது தெளிவு கிடைக்கும். நான் இதை தான் எடுக்க போகிறேன். ஏன்னா முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் 14 வயதுக்கு கடந்து தான் இருக்குது. ஆனால் இது பார்த்துக்கிட்டே வரணும், கேட்டுக்கிட்டே வரணும், பேசிக்கிட்டே வரணும். வீட்டில் இது சம்மந்தமாலாம் அதிகமாக பேசுங்க, இது சம்மந்தமாக அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். இது நல்லா பண்ணுறியடா, இது நல்லா பண்ணுறியடான்னு பெற்றோர்கள் பிள்ளைகளோடு நிறைய பேசுங்க இன்ஷா அல்லாஹ். அப்படி நீங்கள் பேச பேச உங்களுக்குள்ள ஒரு கனெக்ட் உருவாகும். நீங்கள் அந்த முடிவை எட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எத்தனை பிள்ளைகள் இருக்கோ அத்தனை பிள்ளைகளுக்குமே இந்த விஷயத்தை நம்ம முறையாக செய்யும் பொழுது, அந்த நடைமுறைப்படுத்தும் பொழுது இன்ஷா அல்லாஹ் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அதே போல் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் சொல்கிறாங்க இல்லையா,
அந்த தலைமைத்துவம் சார்ந்த இன்டெலிஜென்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த இன்டெலிஜென்ஸ்லாம் நம்ம தாராளமாக எடுக்கலாம். அப்போது எந்த விஷயமும் இதில் விடுபடலை. எங்கேயாவது சொல்லப்பட்ட ப்ரொஃபஷன் வேணால் விடப்பட்டிருக்குமே தவிர இன்டெலிஜென்ஸ் இதில் கவர் ஆகிருக்கு. இதில் இஸ்லாம் தடுக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் வரும், அதை நம்ம சொல்லலை. அந்த இன்டெலிஜென்ஸ் உள்ளே கொண்டு வரலை. அது இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஹலாலாக செய்யக்கூடிய ஒரு சில வேலைகளை நம்ம பார்த்துருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த அடிப்படையில் நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கன்ஃபியூஷன் இல்லாமல் பிடிச்ச வேலையோ காசு எடுக்கிற வேணா பிடிச்ச வேலையை நான் செய்கிறன்ற பேரில் காசு சம்பாதிக்காமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். என்ன மாதிரியான விஷயங்கள் இப்போ நடக்குதுன்னு சொல்லி கேட்டால், ஒரே படிப்பு தான் படிக்கிறாங்க, பிஇன்னு படிக்கிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் லைனில் இருக்கிறவன் 2-3 வருஷத்தில் 4-5 வருஷத்தில் 50,000 60,000 மாத சம்பளம் எடுத்துடுறான். அதுவே எம்பெடடு இல்லை ஹார்ட்வேர் சைடு இல்லை வேற எங்கேயாவது மெக்கானிக்கல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் அதிகபட்சமாக ஒரு 10 வருஷம் ஆனாலே அவன் 50,000 தான் தொடுறான். இவன் இன்னும் 1.5 லட்சம் 2 லட்சம் இவன் சம்பாதிக்கிறான். இது போல வித்தியாசங்களாக இருக்கும் பொழுது எனக்கு எது தேவைப்படுது, எனக்கு எது செட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் விரும்பி அதுலேயே இருப்பாங்க. அது அவங்களுக்கான விஷயம். ஆனால் இது எல்லாமே செக் பண்ணும் பொழுது இக்கிகாய் மாதிரியான கான்செப்டை பர்ஃபெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் ஈஸியாக நமக்கு இருக்கும். வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்ற மாதிரி, ஆஹா அது நம்ம படிச்சிருக்கலாமே, அது படிச்சதா இதாக இருக்குமே அதாக இருக்குமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் நமக்கு இருக்காது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இக்கிகாய் சொல்லுது. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ்திகாரா. அந்த இஸ்திகாரா தொழாமல் நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம். இஸ்திகாரா நல்லைய தொழுதுங்க, நிறைய தொழுது முடிவெடுங்க. இந்த போல விஷயங்களும் அதில் அமல்படுத்துங்க. சிறப்பான ஒரு முடிவை அல்லாஹ் கொடுப்பான். நாம் அதில் எந்த விஷயத்தையும் நம்ம செய்ய முடியாது. இது நம்ம செய்யும் பொழுது சரியான ஒரு முடிவெடுத்து அடுத்த தலைமுறையினர் நல்ல பிடிச்ச வேலையை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலையை எடுத்து அவங்க செய்யணும். அவங்களையும் சரி அவங்களுடைய குடும்பத்தாரையும் சரி அவங்களை சார்ந்த மக்களையும் சரி நல்ல முறையில் அவங்க பார்த்துக்கணும் என்ற அடிப்படையில் தான் நம்ம இதெல்லாம் நடத்துகிறோம். இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்ச மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. மிக முக்கியமான விஷயம், நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், ஆனால் இது நம்மளுடைய வாழ்க்கையில் சுய பரிசோதனை செய்வதற்கு மிக முக்கியமான ஒரு தேவை. படிப்பை முடிப்பதற்கும் இதெல்லாம் உதவும். ஒரு சில பேர் பாதியில் ட்ராப் அவுட் ஆவாங்க, அது கூட இல்லாமல் போகிறதுக்கு இது மிகப்பெரிய அளவில் உதவும் என்பதையும் சொல்லிக்கொண்டு இந்த தொடரை நம்ம முடிச்சுக்கிறோம். வாஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.